பாரதியாரின் வழித்தோன்றல் பாரதிதாசனுடைய மாணக்கரான ஐயா கவிஞர் தமிழொலியை பற்றின தகவல்களை தான் இன்றைக்கி நம்ம தேர்வு நோக்கில் பார்க்க போகிறோம். அழகு 7 இலக்கியம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த யூனிட்டில் தமிழொலி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த டாப்பிக்கை தான் இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நாமக்கல் கவிஞர் கீவாஜா உதித்திரங்கண்ணனார் தொடர்பான தகவல்களை டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இன்னும் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இன்றைக்கி கவிஞர் தமிழொலி அவரை பற்றின தகவல்கள் தான் பார்க்க போகிறோம். பள்ளி பாட புத்தகம் எடுத்தனா 9ஆம் வகுப்பில் ஒரு பாடல் இருக்குது. சரிங்களா? இவர் எழுதின ஒரு பாடல் இருக்குது. இதை தவிர வேறு என்ன இருக்குன்னா ஒரு நூல்வெளி இருக்குது. ஒரு நூல்வெளி கொடுத்துருக்காங்க. இதை தவிர வேறு எந்த தகவல்களும் பள்ளி பாட புத்தகத்தில் இல்லை. அதனால் நம்ம அகாடமிலேருந்து என்ன பண்ணியிருக்கோன்னா இவரை பற்றின தகவல்களை தொகுத்து ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? கவிஞர் தமிழொலி 1924 65 இவருடைய காலம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காலம் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த தலைப்புக்கு கீழே தான் இவரை பற்றின தகவல்களை பார்க்க போகிறோம். இவர் தான் கவிஞர் தமிழொலி. சரிங்களா? கிளாஸுக்கு போகலாங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் இருக்கிற முக்கியமான தகவல்களை பார்த்துட்டு அதற்கடுத்து தான் பள்ளி பாட புத்தகத்தை பார்த்துடலாம். இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோன்னா விஜயரங்கம் அல்லது விசயரங்கம் அப்படின்னு அழைக்கிறாங்க. சரிங்களா? விஜயரங்கம் அல்லது விசயரங்கம். செல்ல பெயர், இவரை சின்ன வயசில் செல்லப்பெயர் அதாவது பட்டுராசு அப்படின்னு பெயர் வச்சு அழைப்பாங்களாம். ஸோ செல்ல பெயர் என்னென்னா பட்டுராசு. புனை பெயர்கள் ரொம்ப முக்கியம். தமிழொலி என்பது புனை பெயர். அவருடைய இயற்பெயர் விஜயரங்கம் அல்லது விஜயரங்கம். சரிங்களா? விஜயரங்கம் அல்லது விசயரங்கம். அடுத்ததாக செல்ல பெயர் பட்டுராசு. புனை பெயர்கள்னு பார்த்தோன்னா தமிழொலி, விஜயன், சி.வி. ரா. சரிங்களா? சி விசயரங்கம் அதோட சுருக்கம் தான் இது. சரிங்களா? அடுத்ததாக பாணன், செயங்கொண்டான். ஓகேங்களா? செயங்கொண்டான். இது எல்லாமே இவருடைய புனை பெயர்கள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 புனை பெயர்கள் இருக்குது இவருக்கு. சரிங்களா? அதற்கடுத்ததாக பிறப்புன்னு பார்த்தோன்னா 21 செப்டம்பர் 1924. அப்பொழுது தென்னார்காடு மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அடுத்துள்ள ஆடூர் அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காரு. தற்போது கடலூர் பக்கம்னு வருது. சரிங்களா? கடலூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர். அடுத்ததாக பெற்றோர்னு பார்த்தோன்னா சின்னையா, செங்கேணி அம்மாள். சரிங்களா? சின்னையா இதுதான் என்னென்னா சரிங்களா? விஜய ரங்கம் இதுதான் சி.வி. ரா அப்படின்னு அழைக்கிறோம். சரிங்களா? அதுக்கடுத்ததான் மறைவுன்னு பார்த்தோன்னா 24 மார்ச் 1965. 41 வயதிலே என்ன பண்ணிடுறாரு? இயற்கை எழுதுகிறார். அதற்கடுத்ததாக இலக்கிய மரபு. மகாகவி பாரதியாரின் வழித்தோன்றல். புரட்சி கவிஞர் பாரதிதாசரின் நேரடி மாணக்கர் யாருன்னு பார்த்தோன்னா இவர் தான். சரிங்களா? இதை கூட கேள்வியாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பயின்ற கல்லூரி தஞ்சை கரந்தை தமிழ் பேரவை. அடுத்ததாக தமிழ் கல்லூரி பாரதிதாசனின் பரிந்துரையால் சேர்க்கப்பட்டார். பாரதிதாசன் ரெக்கமெண்ட் பண்ணி கல்லூரியில் சேர்த்துருப்பார். சரிங்களா? அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். அதற்கடுத்ததாக வாழ்க்கை நிகழ்வுகளும் திருப்புமுனைகளும். இயற்பெயர் காரணம் மற்றும் பெயர் காரணம். பெற்றோர் வைத்த பெயர் விஜயரங்கம். பாரதிதாசனை தன் ஆசிரியராக ஏற்றுக்கொண்ட பிறகு தமிழ் மொழி மீது பற்று கொண்டு தீராத பற்றினால் தமிழொலி அப்படின்னு அவருடைய பெயரை மாற்றுகிறார். சரிங்களா? அவருடைய புனை பெயர்களில் தமிழொலி என்பதும் ஒரு பெயர். அதற்கடுத்ததாக கரந்தை தமிழ் கல்லூரி அனுபவம். வறுமை காரணமாக படிப்பு தொடர முடியாத சூழலில் பாரதிதாசன் என்ன பண்ணுறாருனா கரந்தை தமிழ் கல்லூரியின் தலைவர் உமா மகேஸ்வரனார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். பாரதிதாசன் என்ன பண்ணுறாருனா ஒரு கடிதம் எழுதி கொடுத்து தமிழொலியை அந்த கல்லூரியில் சேர்க்கிறார். சரிங்களா? அங்கே பயின்ற காலத்தில் புதுச்சேரி நாளிதழில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புதுச்சேரியில் இருக்கிற நாளிதழ்களில் தமிழொலி என்ற பெயரில் கவிதைகளை எழுத தொடங்குறாரு. புதுவையில் நாளிதழில் என்ன பண்ணுறாருனா தமிழொலி அப்படின்ற பெயரில் கவிதைகளை எழுத தொடங்குறார். சரிங்களா? அவருடைய இயற்பெயர் என்னது? விஜயரங்கம். அடுத்ததா சென்னை காலம் மற்றும் பொது உடைமை ஈர்ப்பு. புதுச்சேரியிலிருந்து சென்னை வந்த இவர் புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு வராரு. அப்படி வரவர் பொது உடைமைவாதிகளான பா. ஜீவானந்தம், கா. பாலதண்டாயுதம் இவங்க கூடலாம் நெருங்கிய தொடர்பு ஏற்படுது. அதன் விளைவாக என்ன நடக்குதுன்னா சென்னை துறைமுக தொழிலாளர்கள் மற்றும் ஆலை தொழிலாளர்களுடைய போராட்டங்களில் பங்கேற்று எழுச்சிமிக்க பாடல்களை இயற்றுறாரு. சரிங்களா? தமிழொலி ஐயா என்ன பண்ணுறாரு? எழுச்சிமிக்க பாடல்களை அந்த போராட்டத்திலையும் ஈடுபடுறாரு. கூடவே எழுச்சிமிக்க பாடல்களையும் எழுதுறாரு. சரிங்களா? புதுச்சேரியிலேருந்து சென்னைக்கு வந்து இவங்க கூட நட்பு ஏற்படுது. அதன் விளைவாக போராட்டங்களில் கலந்து கொண்டு எழுச்சிமிக்க பாடல்களை இயற்றுகிறார். அடுத்ததாக பாரதிதாசனுடன் தொடர்பு. பாரதிதாசன் எழுதிய, இது ரொம்ப முக்கியம், பாரதிதாசன் எழுதிய பாண்டியன் பரிசு காவியத்தின் கையெழுத்து படியை பிழையின்றி தன் சொந்த கையெழுத்தில்
பிரதி எடுக்கும் முக்கிய பொறுப்பை ஏற்று செவ்வனே முடித்து கொடுத்தார். பாரதிதாசனுடைய எந்த நூலை இவர் தன்னுடைய கையெழுத்தால் எழுதினார் அப்படின்னு கூட கேள்விகள் வரலாம். எந்த நூல்? பாண்டியன் பரிசு. ஏன்னா பாரதிதாசனும் நம்ம தமிழ் சிலபஸில் இருக்கார், தமிழ்வழி ஐயாவும் சிலபஸில் இருக்காங்க. சரிங்களா? 2 பேருமே சிலபஸில் இருக்கிறதால 2 பேர் சார்ந்த தகவல்கள் இது. ஸோ ரொம்ப முக்கியம். ஐயா பாரதிதாசனுடைய பாண்டியன் பரிசு காவியத்தை கையெழுத்தில் தன் சொந்த கையெழுத்தில் எழுதியவர் யார் அப்படின்னு கூட கேள்விகள் வரலாம். சரிங்களா? பிழையின்றி கையெழுத்தால் பிரதி எடுத்த நபர் யாருன்னு கூட கேள்வி வரலாம். அதற்கு தமிழ்வழி ஐயா அப்படின்றத விடையாக இருக்கும். சரிங்களா? 2 பேர் பற்றின தகவல்கள். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்ததாக இவருடைய நூல்கள், இவர் எழுதின நூல்கள்லாம் பாருங்கள். நிலை பெற்ற சிலை, சிற்ப கலையின் சிறப்பையும் ஒரு சிற்பியின் காதலையும் மையமாக கொண்டு எழுதப்பட்ட காவியம். சரிங்களா? ஜஸ்ட் நம்ம பேர் மட்டும் தெரிஞ்சால் கூட போதும். நிலை பெற்ற சிலை. அடுத்ததாக வீராயி, சாதி அடக்குமுறைக்கு எதிரான போராட்டம் மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூக பெண் ஒருத்தியின் வீரத்தை பாடும் காவியம். சரிங்களா? தலித் என்ற சொல் வழக்கிற்கு வரும் முன்பே படைக்கப்பட்ட முற்போக்கு காவியம். இதை கூட கேள்வியாக கேட்கலாம். சரிங்களா? இவருடைய முற்போக்கு காவியம் எது அப்படின்னு கூட கேட்கலாம். வீராயி. சரிங்களா? நிலை பெற்ற சிலை, வீராயி. அடுத்ததாக கவிஞனின் காதல், காதல் உணர்வை மையமாக கொண்டு கவிதை படைப்பு. அடுத்ததான் மேதினமே வருக, மேதின போராட்ட வரலாறு மற்றும் பாட்டாளிகளின் தியாகத்தை பேசும் கவிதைகள் பற்றின கவிதைகள் இடம்பெற்ற ஒரு நூல். சரிங்களா? மேதினமே வருக. அதற்கு அடுத்ததா மாதவி காவியம், சிலப்பதிகாரத்தின் வழிநூலாக திகழும் சிறப்பான காவியம். சரிங்களா? சிலப்பதிகாரத்தோட வழிநூலாக கருதுகிற ஒரு காவியம். சரிங்களா? அதுக்கு அடுத்ததான் கண்ணப்பன் கிளிகள். நம்ம ஜஸ்ட் இந்த எக்ஸ்பிளனேஷன் கூட தேவையில்லை, எந்தெந்த நூல் அப்படின்றது தெரிஞ்சாலே போதும். குழந்தைகள் மற்றும் இயற்கை நேசிப்பை மையமாக கொண்ட கவிதை தொகுதி. குருவி பொட்டி, சமூக பின்னணி கொண்ட புகழ்பெற்ற கவிதை நூல். தமிழர் சமுதாயம், தமிழ் மக்களின் வரலாற்று மற்றும் பண்பாட்டை விளக்கும் நூல். அடுத்ததா விதியோ வினையோ, சமூக முரண்பாடுகளை கேள்விக்கு உட்படுத்தும் கவிதை நூல். பாடு பாப்பா, குழந்தைகளுக்கான பாடல்கள் அடங்கிய சிறப்பு தொகுதி. நமக்கு தெரிய வேண்டியது நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, மாதவி காவியம், கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், விதியோ வீணையோ, விதியோ வீணையோ, அடுத்ததாக பாடு பாப்பா. இது எல்லாமே இவருடைய நூல்கள். இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா கூட போதுமானது. சரிங்களா? அதற்கு அடுத்ததாக சிறுகதைகள், அறிவூட்டும் 100 அற்புத சிறுகதைகள், உயிரோவியங்கள் அப்படின்னு ஒரு சிறுகதை எழுதியிருக்காரு. அதற்கடுத்ததாக குழந்தை இலக்கியம் மற்றும் குட்டி கதைகள், 60க்கும் மேற்பட்ட குழந்தை பாடல்களை, அதாவது அறிவு பாடல்கள், அழகு பாட்டுகள், ஆனந்த பாட்டுகளை எழுதியுள்ளார். தாமரை, சரஸ்வதி, ஜனசக்தி ஆகிய இதழ்களில் 105 உருவ குட்டி கதைகளை எழுதியுள்ளார். சரிங்களா? எழுதியுள்ளார். இவற்றின் தொகுப்பு நூல் வனமலர்கள். இது வேணால் நோட் பண்ணிக்கோங்க. இத்தனை பத்திரிகையில் இதழ்களில் என்ன பண்ணுறாரு, 105 உருவக குட்டி கதைகள் எழுதுகிறாரு. அதோடைய தொகுப்பு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வனமலர்கள். டால்ஸ்டாயின் கதைகளுக்கு இணையானவை என போற்றப்படுகின்றன. நமக்கு ஜஸ்ட்டு இந்த பேர் மட்டும் தெரிஞ்சால் கூட போதுமானது. சரிங்களா? இவ்வளோ டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு எந்தெந்த நூல் எழுதியிருக்காரு அப்படின்ற தகவலே போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக இவருடைய குறுநாவல் என்னன்னு பார்த்தோன்னா மாமாவின் சாகசம், நாடகம் சிற்பியின் காதல், சக்தி நாடக சபாவுக்காக எழுதப்பட்ட நாடகம். என்னது? சிற்பியின் காதல். அடுத்ததாக ஆய்வு கட்டுரை நூல்கள். சிலப்பதிகாரம் நாடகமா காவியமா அப்படின்னு ஒரு ஆய்வு கட்டுரை நூல். அதே மாதிரி திருக்குறளும் கடவுளும் தமிழும் சமஸ்கிருதமும் அப்படின்றதையும் இவருடைய ஆய்வு கட்டுரை நூல்கள். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிலப்பதிகாரம் நாடகமா காவியமா, அதற்கடுத்ததாக திருக்குறளும் கடவுளும், அதற்கடுத்ததாக தமிழும் சமஸ்கிருதமும். முற்று பெறாத காவியம் பாருங்க, புத்தர் பிறந்தார் அப்படின்ற ஒரு காவியத்தை எழுதுறாரு. ஆனால் என்னன்னா அதை முற்று பெறலை அந்த காவியம். பாருங்க, இவரது மறைவால் இக்காவியம் முற்று பெறவில்லை, இவர் இறந்துடுறாரு. ஸோ அந்த காவியம் முற்று பெறாமலே இருக்குது. சரிங்களா? பேர் என்னன்னா புத்தர் பிறந்தார். அதற்கடுத்ததாக வரலாற்று நிகழ்வுகளுடன் இவருடைய இந்த கவிஞர் தமிழொலி அவர்களுடைய தொடர்பு என்ன? செஞ்சீன புரட்சி. செஞ்சீன புரட்சின்னு ஒரு புரட்சி ஏற்படுது. பாரதியார் ரஷ்ய புரட்சியின் போது பாடியது போல செஞ்சீன புரட்சியை தமிழில் முதலில் பாடிய கவிஞர் தமிழொலி. கேள்வி இப்படியும் வரலாம், செஞ்சீன புரட்சியை தமிழில் முதலில் பாடிய கவிஞர் யார் அப்படின்னு கேள்விகள் வரலாம். சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்.
அடுத்ததாக எவரெஸ்ட் சிகரம் 1953. டென்சிங் நோர்கே எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியில் இந்திய தேசிய கொடியை ஏற்றிய வரலாற்று சாதனையை பாராட்டி கவிதை இயற்றினார். அவரே எவரெஸ்ட் சிகரத்தை ஏறுறாரு. ஸோ அதற்காக இவர் என்ன பண்ணுறாருனா அவரை பாராட்டி கவிதை இயற்றுறார். அடுத்ததாக ஸ்புட்னிக் 1 1957 1957 சோவியத் யூனியன் முதலில் விண்வெளிக்கு செயற்கைக்கோளான ஸ்புட்னிக் 1 இதை அனுப்புது. அதை வரவேற்று என்ன பண்ணுறாரு, கவிதை பாடுறாரு. அதற்கு அடுத்ததாக நெய்வேலி சுரங்கம், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் NLC மின் உற்பத்தி திட்டம் தொடங்கப்பட்ட போது அதனையும் போற்றி பாடல் பாடுறாரு. அதற்கடுத்ததாக உலக அமைதியை வலியுறுத்தியும் அணுகுண்டு அச்சுறுத்தலை எதிர்த்தும் தொடர்ந்து குரல் கொடுத்தவர். சரிங்களா, இதில் நமக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த செஞ்சின புரட்சி. சரிங்களா, அதற்கு அடுத்ததாக இதழியல் பங்களிப்பு, இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல், நோட் பண்ணிக்கோங்க. ஜனயுகம் திங்கள் இதழ். சரிங்களா, மார்க்சிய கருத்துக்களையும் முற்போக்கு இலக்கத்தையும் பரப்பினார். இவருடைய சொந்தமான இதழ், இவரே நடத்தின ஒரு இதழ் என்னன்னு பார்த்தோன்னா ஜனயுகம். இதை சனயுகம் அப்படின்னு கூட குறிப்பிட்றாங்க. சரிங்களா, சனயுகம் ஜனயுகம் ஆக மொத்தத்தில் இவருடைய இதழ் தான் இது ரெண்டும். சரிங்களா, ஜனயுகம்னு ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க, ஒரு இடத்துல ஜனயுகம் அப்படின்னு இருக்குது. சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. இவர் பணியாற்றிய இதழ்கள், இவருடைய சொந்த இதழ் எது அல்லது இவர் நடத்திய இதழ் எது அப்படின்னு கூட கேட்கலாம். ஆன்சர் என்னன்னா சனயுகம். பணியாற்றிய இதழ்கள்னு பார்த்தோன்னா முன்னணி, புதுமை இலக்கியம், சாட்டை, இது எல்லாமே இவர் பணியாற்றிய இதழ்கள். கவிதைகள் எழுதிய இதழ்கள், எந்தெந்த இதழ்களில் கவிதை எழுதுகிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா திராவிட நாடு, குடியரசு, புதுவாழ்வு, முரசு, தாமரை, சரஸ்வதி, ஜனசக்தி, இந்த இதழ்கள் எல்லாம் கவிதை எழுதுகிறார். சரிங்களா, இதில் முக்கியமானது அவருடைய சொந்த இதழ் எது அப்படின்றது தான். அதற்கு அடுத்ததாக திரைப்படத்துறையிலையும் என்ன பண்ணியிருப்பார், இவருடைய பங்களிப்பு அளிச்சிருப்பார். சரிங்களா, பாருங்கள், நாடகம், திரைப்படம் நம்ம பார்த்தோம். சக்தி நாடக சபாவுக்காக சிற்பியின் காதல் அப்படின்னு ஒரு நாடகத்தை எழுதி கொடுத்தாருன்னு, அதுதான். சரிங்களா, சக்தி நாடக சபாவுக்காக என்ன பண்ணுறாரு, சிற்பியின் காதல் அப்படின்னு ஒரு நாடகத்தை எழுதி கொடுக்குறாரு. அதற்கு அடுத்ததாக 1957 வணங்காமுடி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் என்ற திரைப்படமாக உருவானது. சரிங்களா, 1957 வணங்காமுடி, இந்த சிற்பியின் காதல் நாடகம் தான் என்ன ஆகுதுன்னா 1957 சிவாஜி கணேசன் நடிப்பில் வணங்காமுடி அப்படின்ற பேரில் திரைப்படமாக உருவாகுது. சரிங்களா, இவருடைய கதை. அதற்கடுத்ததாக திரைப்பட பாடல்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா உலகம் 1953 அப்படின்ற படத்துலையும், அதே மாதிரி அலாவுதீனும் அற்புத விளக்கும் 1957 இந்த ரெண்டு படத்திற்கும் என்ன பண்ணுறாருனா திரைப்படங்களுக்கு பாடல்களை எழுதியிருக்காரு. ஃபஸ்ட்டு சக்தி நாடக சபாவுக்கு சிற்பியின் காதல் அப்படின்னு ஒரு நாடகத்தை எழுதி கொடுக்குறாரு. அது என்ன ஆகுதுன்னா வணங்காமுடி அப்படின்ற பேரில் திரைப்படமாக உருவாகுது. அதற்கடுத்ததாக உலகம் 1953 அப்படின்ற படத்திலையும் அலாவுதீனும் அற்புத விளக்கும் அப்படின்ற படத்திற்கும் என்ன பண்ணுறாரு, திரைப்படத்திற்கும் பாடல்களை எழுதி கொடுக்குறாரு. சரிங்களா, அதற்கடுத்ததாக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, தமிழ் வழி பற்றிய சான்றோர் கூற்றுகள் மற்றும் பதிப்பாளர்களுடைய கூற்றுகள். மாப்போ சிவஞானம் எல்லாருக்கும் தெரியும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய காலத்தில் என் அருகில் இப்படி ஒரு மகத்தான கவிஞர் இருந்திருக்கிறார் என்பதை என்னால் தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டதே என வியந்து வருந்தினார். இது கூட கேட்கலாம், என்னுடைய காலத்தில் என் அருகில் இப்படி ஒரு மகத்தான கவிஞர் இருந்திருக்கிறார் என்பதை என்னால் தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டதே என்று மாப்போசி யாரை நினைத்து வருந்தினார் அப்படின்னு கூட கேள்விகள் வரலாம். யாருன்னா தமிழொலி. சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க, ஐயா தமிழொலி. அதற்கடுத்ததாக பாராட்டுக்கள். மு வரதராசனார், விந்தன், ஜெயகாந்தன், பூவண்ணன் ஆகியோர் தமிழொலியின் கவிதை திறனை பெரிதும் பாராட்டியுள்ளனர். பதிப்புகள். தமிழொலியின் கவிதைகளை முதலில் வெளியிட்டவர் மாசு சம்பந்தம். இது வேணால் நோட் பண்ணிக்கோங்க. இவருடைய கவிதை படைப்புகளை முதலில் வெளியிட்டவர் யாருன்னா மாசு சம்பந்தம். தமிழொலி மறைவுக்கு பின் அவரது படைப்புகள் அனைத்தும் திரட்டி தொகுத்து சாகித்ய அகாடமி மூலம் வெளியிட்டவர் சேது சஞ்சீவி. சரிங்களா, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. 2 பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அவரது மறைவுக்கு பின்னாடி அவருடைய படைப்புகள் எல்லாம் தொகுத்து வெளியிட்டவர் யாருன்னா சேது சஞ்சீவி. அதுவே அவருடைய கவிதைகளை முதலில் வெளியிட்டவர் யாருன்னா சம்பந்தம். அதற்கடுத்ததாக ஒரு சின்ன ரிவிஷன் பாருங்கள். அவருடைய இயற்பெயர் என்னது, விசயரங்கம். பிறந்த இடம் ஆடூர், அது தென்னார்காடு மாவட்டத்தில் முன்னாடி இருந்துச்சு. அதற்கடுத்ததாக ஆசிரியர் குரு யாருன்னு பார்த்தோன்னா பாரதிதாசன்.
இவரோட ரெக்கமெண்டேஷன் தான் என்ன பண்ணியிருப்பார், கல்லூரியில் சேர்ந்திருப்பார். மானசீக குரு யாருன்னா பாரதியார். நம்ம பார்த்தோம் பாரதியாரின் வழித்தோன்றல் பாரதிதாசரின் மாணவர் அப்படிதான் யாருன்னா தமிழ்வழி ஐயாவை குறிப்பிடுவாங்க. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்ததாக சொந்த இதழ் எதுனா ஜனயுகம். திரைப்படமான நாடகம் சிற்பியின் காதல் என்ன திரைப்படமாக எடுக்கிறாங்கன்னா வழங்காமுடி. அடுத்ததாக பாடநூலில் 9ஆம் வகுப்பில் பட்டமரம் அப்படின்ற பாடல் இருக்குது. முக்கிய சிறப்பு செஞ்சின புரட்சியை பாடிய முதல் தமிழ் கவிஞர். இது கூட கேள்வியை கேட்கலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். செஞ்சின புரட்சியை பாடிய முதல் தமிழ் கவிஞர் யார் அப்படின்னு கேள்வி சிம்பிளாக கேட்டுடலாம். அதற்கு அடுத்ததாக முற்று பெறாத நூல் புத்தர் பிறந்தார். இவர் மறைஞ்சிடுறாரு. ஸோ அதற்குள்ள இந்த புத்தகம் என்னென்னா எழுதி முடிக்கலை, அதனால் இது முற்று பெறாத நூலாக இருக்குது. அடுத்த முக்கிய காவியங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நிலை பெற்ற சிலை, வீராயி, மாதவி காவியம். சரிங்களா, இதுதான் இவரை பற்றின அவுட் சோர்ஸில் இருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே தொகுத்து எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா, இப்போது பள்ளிப்பாட புத்தகத்துக்கு போகலாம். ரொம்ப டீட்டெயிலாகவே பார்த்துட்டோம். பட்டமரம் அப்படின்ற பேரில் ஐயா கவிஞர் தமிழ்வழி அவர் எழுதின ஒரு கவிதையை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி முன்ன பார்ப்போம். நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது. அவர்கள் மரம் செடி கொடிகளையும் போற்றி காத்தனர். கால மாற்றத்தில் இவ்வாழ்வு சிறிது சிறிதாக மறைந்து கொண்டே வருகிறது. மரம் என்பது மனித வாழ்வில் மிகவும் இன்றியமையாதது. மரங்கள் இல்லை என்றால் நமக்கு உயிர் வழி கிடைக்காமல் போய்விடும். அவ்வகையில் பட்டு போன மரம் ஒன்று கவிஞர் ஒருவரின் உள்ளத்தில் ஏற்படுத்திய குமுறலை வெளிப்படுத்தும் இக்கவிதை மரங்களை வளர்த்து பேணி காத்திட வேண்டும் என்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது. சரிங்களா, இதுதான் நுழைமுன். ஒரு சில நுழைமுன்னில் டேட்டாவே இருக்கும். அதனால் ஜஸ்ட் இதை ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் இதை படிச்சுட்டு போகிறதில்ல, ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. ஸோ இதை பார்த்துக்கலாம். அதற்கு அடுத்ததாக இந்த பாடலுக்கு வருவோம். இந்த பாடல் வரி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது யாருடைய வரிகள் அப்படின்னு சிம்பிளாக கேட்டுடுவாங்க. சரிங்களா, ஸோ நம்ம பார்க்குற எல்லா தலைவர்களுடைய பாடல் வரிகளையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மொத்தமாக நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியலனாலும் ஜஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு கீவேர்டு வச்சு இது இவங்களுடைய வரியாக இருக்கும் அப்படின்றத கெஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், மொட்டை கிளையோடு நின்று தினம் பெரும் மூச்சு விடும் மரமே வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ. குந்த நிழல் தர கந்த மலத்தர கூரை விரித்த இலை வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ. கட்ட எனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கருகினையோ. பட்ட எனும் உடை இற்று கீழ்ந்தொழில் முற்றும் இழந்தனையோ. காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிட்ட கரம் நீட்டிய போலிடர் செய்தி உழன்றனையோ. பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததும் மூடி பனித்திரை யூடு புவிக்கொரு மோகம் கொடுத்ததுவும் ஆடும் கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததுவும் ஏடு தருங்கதை யாக முடிந்தன இன்று வெறும் கனவே. சரிங்களா, இதில் கேள்வியாக நிறைய இடத்துல இந்த மிசை அப்படின்ற வார்த்தையை நிறைய நீங்கள் தேர்வுகளில் பார்த்துருக்கலாம். சரிங்களா, மிசை அப்படின்றத சொற்பொருள் பாருங்கள். மிசைனா மேல். இதில் எதிர்ச்சொல் நிறைய கேட்டிருக்காங்க. இதை எதிர்ச்சொல்லாக வச்சு நிறைய கேள்விகள் இதற்கு முன்னாடி வந்திருக்கு. அதே மாதிரி விசனம் என்றால் கவலை, இதோடைய எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, கவலைனா எதிர்ச்சொல் என்ன வரப்போகுது, மகிழ்ச்சி வரப்போகுது. இது மிசை மேல்னா எதிர்ச்சொல் கீழ் அப்படின்னு வரப்போகுது. சரிங்களா, இது கீழ்னு வரும், இது மகிழ்ச்சி அப்படின்ற பொருளில் வரும். சரிங்களா, நிறைய இடத்துல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 சொற்களையும் வச்சு நிறைய கொஸ்டின் கேட்டுட்டாங்க. அதற்கு அடுத்ததாக குந்த உட்கார கந்தம் மனம் பார்த்து வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்ததாக நம்ம நூல்வெளிக்கு வருவோம். அடுத்ததாக நூல்வெளியை பார்க்கலாம். கவிஞர் தமிழ்வழி 1924 65 புதுவையில் பிறந்தார். நம்ம ஊர் பேரே பார்த்தோம். சரிங்களா, ஆடூர் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா, தென்னார்காடு மாவட்டமாக இருந்தால் ஆடூர் அகரம்னு கூட சொல்லுவாங்க. ஆடூர் அகரம் அப்படின்ற ஊரில் பிறந்தார்னு பார்த்தோம். பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்த டேட்டா. மக்களுக்கு பல படைப்புகளை உருவாக்கியவர். நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் முதலான இவரின் படைப்புகள் குறிப்பிடத்தக்கவை. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரிங்களா, அவுட் சோர்ஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். இப்பாடப்பகுதி தமிழ்வழியின் கவிதைகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. சரிங்களா, இது நம்ம ஆல்ரெடி பார்த்த டேட்டா தான். ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதிலிருந்து கூட கேள்விகளை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நமக்கு தேவை அவர் என்னென்ன நூல்கள் எழுதினார் அப்படின்ற தகவல்கள் நமக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். அதற்கடுத்ததாக அவர் எழுதிய பாடல்களுடைய வரிகளை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்வு நோக்கில் நம்ம எல்லாத்தையுமே டீட்டெயில்டாகவே பார்த்துட்டோம்.
சரிங்களா. இந்த டாப்பிக்கு நம்ம அவுட் சோர்ஸ்லேருந்தும் டீட்டெயில்டான நிறைய தகவல்களை பார்த்துட்டோம். பள்ளி பாடப்புத்தகத்தில் அவர் பற்றின குறிப்புகளையும் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தலைப்பை முழுவதுமாக என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் தலைவர்கள் தான் இருக்காங்க. சரிங்களா. இன்னும் யார் யார் இருக்காங்கன்னா, முடியரசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், வேலு நாச்சியார், தாராபாரதி, காயிதே மில்லட், அதுக்கு அடுத்ததாக கண்ணதாசன், அடுத்ததாக குன்றக்குடி அடிகளார், டிகேசி, பாவேந்தர் பாரதிதாசன். சரிங்களா. நம்ம இடையில் என்ன பண்ணலான்னா, ஒரு சிலரோட கண்டென்ட் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ 2 பேரை கூட நம்ம ஒரு நாளில் பார்த்துடலாம். இன்னும் ஒரு வாரத்தில் என்ன பண்ணிடலாம்னா, நம்ம இந்த மொத்த டாப்பிக்கும், அதாவது தமிழ் சான்றோர்கள் தொடர்பான தலைப்புகளை முடிச்சிடலாம். சரிங்களா. அதுக்கடுத்ததாக இன்னும் போப், வீரமாமுனிவர், இவங்க 2 பேரை பார்த்தா போதும். தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள், ஓகேங்களா. இதை பார்த்துட்டு அடுத்ததாக பெருஞ்சித்திரனார், அகர முதலி, தேவநேய பாவாணர். சரிங்களா. கொஞ்சம் தலைப்புகள் தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு 2 பேராக போட்டு நம்ம சீக்கிரமாக இந்த டாபிக் எவ்வளோ சீக்கிரம் நம்ம முடிக்கிறோமோ அதற்கு அடுத்ததாக நம்ம அடுத்த இலக்கணத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா. இதை 15 கேள்விகள் நம்ம எக்காரணத்தை கொண்டும் நழுவ விடக்கூடாது. ஸோ இது 15க்கு 15 எடுப்பது தான் நம்மளுடைய முதல் இலக்கு. சரிங்களா. இது 15க்கு 15 எடுக்கிறோம். அதுக்கடுத்து தான் இலக்கணத்துக்கு போகிறோம். இலக்கணத்துக்கு நிறைய கண்டென்ட் படிக்க வேண்டியது இருக்குது. அதை ஒன்றா கரெக்டாக, ஓகேங்களா. இப்போ எப்படி நம்ம பார்க்குறோமோ டெய்லி ஒரு டாபிக்னு, அதே மாதிரி நம்ம தினம்தோறும் பார்த்து வரப்போகிற தேர்வுகளுக்குள்ளே அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி தமிழில் நல்ல ஒரு மதிப்பெண்ணை எடுக்கிறோம். சரிங்களா. அதுதான் நம்மளுடைய முக்கிய குறிக்கோள். ஸோ இந்த வீடியோ பதிவு தங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால், நிறைகளாக இருந்தாலும் சரி, குறைகளாக இருந்தாலும் சரி, தாராளமாக தெரிவிக்கலாம். நன்றி.